பைரவன் தாள் போற்றி. சுவானமும் சூலமும் காவலாயிருக்க, சுடர் சடை வைரவர் வாழ் கொண்டு நிற்க, தினையளவு சஞ்சலம் கொளாதே, நீ நினைத்த எண்ணம் எய்தல் உறுதி. ஸ்ரீ பைரவ நிலைய பக்தர்களுக்கு ஓர் வேண்டுகோள். தவத்திரு பைரவ சுவாமியை பின்பற்றி வாழக்கூடிய பக்தர்கள் எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருப்பது ஆண்டுதோறும் வரக்கூடிய கால பைரவாஷ்டமி பெருவிழாவையே. நம் குடும்ப திருவிழாவாக நாம் கொண்டாடி மகிழும் இப்பெருந்திருவிழாவை முன்னிட்டு சுவாமி அவர்களின் வழிகாட்டுதல் படி நம்மை நாளும் காத்து வழிநடத்தக்கூடிய பைரவ பெருமானுக்கு மாலை அணியும் நிகழ்வு தொடங்கியுள்ளது. நீங்கள் அனைவரும் வழக்கம் போல் திருக்கோவிலுக்கு வருகை தந்து பைரவ மாலை அணிந்து உங்கள் நோன்பினை தொடங்கலாம். தொலைதூரத்தில் உள்ள பக்தர்கள் அருகில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று அங்குள்ள பைரவர் சந்நிதியில் சிவாச்சாரியர்களின் கரங்களால் மாலை அணிந்து நோன்பிருக்கலாம். கால பைரவாஷ்டமி அன்று கந்திகுப்பத்திற்கு வருகை தந்து பைரவ சுவாமி அவர்கள் பிறந்த இடத்தில் உள்ள அருள் தரும் சித்தி விநாயகர் திருக்கோவிலிருந்து தொடங்கப்படும் பால்குட ஊர்வலத்தில் கலந்து கொண்டு கருவறையில் உள்ள பைரவ மூர்த்திக்கும் உற்சவ மூர்த்திக்கும் உங்கள் கரங்களால் பாலாபிஷேகம் செய்து இறையருள் பெறுங்கள். கால பைரவரின் அவதார தலமான ஸ்ரீ பைரவ நிலையத்தின் பெருவிழாவை முன்னிட்டு பைரவ மாலை அணிந்து நோன்பிருக்கும் பக்தர்கள் தினம்தோறும் அவரவர் இல்லங்களில் பைரவ பூசை செய்ய வேண்டும். பைரவர் வழிபாடு என்பது கடினமான ஒன்றாக இருந்தது. வேத மந்திரங்கள் சொல்லி ஆகம முறைப்படி செய்யக்கூடிய வழிபாடாகவும், தாந்திரீக பூசையாக கடினமான உச்சாரணங்களை கொண்டு செய்யப்படும் வழிபாடாகவும் எளியோர் செய்ய தயங்கும் வகையில் இருந்த அவ்வழிபாட்டை பைரவ சுவாமி அவர்கள் எளிமைப்படுத்தி தாய் தமிழில் எளியோரும் செய்யக்கூடிய வகையில் நெறிப்படுத்தி இருக்கின்றார்கள். மாலை அணியும் போது திருக்கோவிலில் உங்களுக்கு பைரவ பூசை என்னும் சிறிய புத்தகம் வழங்கப்படும். அதில் உள்ள வழிமுறைகளை பின்பற்றி இல்லங்களில் வழிபாடு செய்யுங்கள். பூசை அறையில் குடும்பத்தோடு பைரவ பூசை செய்து அதனை ஒரு காணொளியாக 5 நிமிடங்களுக்கு மிகாமல் பதிவு செய்து திரையில் தெரியும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். உங்கள் வழிபாட்டு காணொளி பைரவ யுகம் யூடியூப் சேனலில் ஒளிபரப்பப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். பைரவன் தாள் போற்றி.